உன்னை யார் என்று உலகம் உன்னை நம்பணும் என்றால் முதலில் நீதான் உன்னை நம்பணும். ஒரு பிச்சைக்காரன் சொன்னான், நான் இனி ஒரு பிச்சைக்காரன் இல்ல, நான் ஒரு வியாபாரி. இந்த ஒரு மாற்றம்தான் அவரை வெற்றி பாதைக்கு அழைத்துச்சு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ஆதரவுதான் எனக்கு மிக முக்கியம். நீங்கள் இப்படி ஒரு நீண்ட கதையை ரசித்து கேட்டீங்கன்னா உங்களோட சின்ன ஆதரவும் எனக்கு பெரிய உற்சாகம். சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ கதையில போகலாம். ஒரு பெரிய நகரத்திலிருந்த ரயில் நிலையம். அங்கே ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்தார். பயணிகளிடம் பிச்சை எடுத்து ரயிலில் பயணம் பண்ணி உயிர் பிழைத்தவர். ஒரு நாள் நல்ல உடை அணிந்த ஒருத்தரை பார்த்தார். அவனிடம் பிச்சை கேட்டார். அந்த மனிதர் கேட்டார், நீ எப்பவாவது யாருக்காவது ஏதாவது கொடுத்திருக்கியா? பிச்சைக்காரன் சொன்னார், நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கு எதுவும் இல்ல, எப்படி யாருக்காவது கொடுக்க முடியும்? அந்த மனிதர், உன்னால் கொடுக்க முடியாவிட்டால் கேட்கவும் உனக்கு உரிமை கிடையாது, கொடுக்க இருக்கிறவனால்தான் தரவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த வார்த்தைகள் பிச்சைக்காரனின் மனசில் பலமாக தாக்கியது. நானும் ஏதாவது கொடுக்கணும், ஆனா என்ன? 2 நாட்கள் யோசனை. 3வது நாள் அந்த ஊரில் இருக்கும் ஒரு காட்டுக்குள் சென்றான். அங்கு பல மரம் செடிகள் அழகான பூக்களை பூத்துக் கொண்டிருந்தன. நல்ல பூக்களை சிறிது பறித்துக் கொண்டு வந்தான். மக்களுக்கு கொடுப்பதற்கு அவனிடம் வேறு எதுவும் இல்லை. அவனுக்கு பிச்சை போட்டவர்களுக்கு அவன் ஒரு பூ கொடுத்தான். மக்கள் ரசிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இதுவரை பார்த்திராத மிக அழகாக இருந்தது அந்த பூக்கள். அவர்களும் அதை வாங்கி சென்றனர். இப்படியாக அவன் தினம்தோறும் செய்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு பிச்சை போடுபவர்கள் அதிகமாக இருந்தனர். அந்த பூக்கள்தான் அவருடைய வாழ்க்கையையே மாற்றியது. அந்த கொடுக்கும் மனசுதான் அவருக்கு கூட்டம் கூட்டமா வாடிக்கையாளர்களை உருவாக்கிச்சு. ஒரு நாள் மீண்டும் அந்த உயரமான மனிதர் வந்தார். பிச்சைக்காரன் பார்த்து புன்னகைத்தார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பூவுடன் பணம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு கொடுத்தார். அந்த மனிதர் சிரிச்சு, நீ தொழிலதிபராகிட்டாய், உன்னால் கொடுக்க முடிகிறதே. 6 மாதங்கள் கழிச்சு அந்த பிச்சைக்காரன் ஒரு பெரிய பூ வியாபாரி ஆகிட்டார். நல்ல உடை அணிந்து வேறொரு நகரம் பிசினஸ்காக போறார். அவரை பார்த்த ஒருத்தர், நீங்க அந்த பிச்சைக்காரனா? ஆம், ஆனா நான் வெற்றி பெறல. நாம் நம்மை பற்றி எப்படி நினைக்கிறோமோ அதிலதான் வெற்றி இருக்குது. நாமே நம்மை சிறியவர் என்று நினைத்தால் உலகமே நம்மை அப்படிதான் பார்க்கும். ஆனால் கொடுக்க ஆரம்பித்தவுடன் வாழ்க்கையும் திரும்பி பார்க்கும். கொடுக்கிற மனசு வளர்ந்ததாலதான் ஒரு பிச்சைக்காரன் ஒரு பூ வியாபாரி ஆனார். அந்த கதையில் நமக்கும் ஒரு பங்கு இருக்கு. நம்மால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. முதலில் கொடுக்க தொடங்குங்க, பெறுவீங்க. கொடுப்பதே உயர்வுக்கு முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முடிந்ததை மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுத்தீர்களா? கமெண்ட்ல தெரிவிக்கவும். உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற ஒரு கதையா இருக்கும்.